சொல்லிட்டு வரேன், நீங்க கவர் பண்றது கவர் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கோவிலுக்கு போகணும், சுவாமி தரிசனம் பண்றோம் அப்படின்னா முறையான தரிசனம் பண்ணாலே நமக்கு குறையே இல்லாம வாழலாம். முறையான தரிசனம்ங்கிறது எப்படி நமக்கு யாரு சொல்லி கொடுப்பா? யாராவது சொல்ல தெரிஞ்சவா முறையா சொன்னா அதை கிரகிச்சு அதுபடியா செய்யணும். முதல்ல ஒரு கோவிலுக்கு போறோம் பாருங்க, இப்ப உள்ள காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்ச பிழையே எல்லாரும் செய்ய ஆரம்பிக்கிறா. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த படியை போய் இப்படி இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுவா. ஆமா, மகா பாவம் அது. படியை தொடப்படாது. படியில கீழே மூதேவி இருக்கா, மேல லட்சுமி இருக்கா. படியை பார்த்தபடிதான் வாங்கணும். இரவு இல்லாம பகல் இல்ல, அதனால கஷ்டம் இல்லாம சந்தோஷம் இல்ல, ரெண்டும் உண்டு. அதனால அதுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அந்த படியை என்ன பண்ணணும், எட்டத்துல நின்று பார்த்தபடி கும்பிடணும். பார்த்த படி கும்பிடணும். படியை வந்து வணங்கணும். பார்த்த படி கும்பிடணும். ஆமா, அந்த படிப்படியா நம்ம மேல போகணும். படியை தாண்டி போகணும். எந்த குளறுபடியும் இல்லாம வாழ்க்கை நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு இந்த படியை முதல்ல வணங்கணும். படியை தாண்டி தான் போகணும். படியை தொட்டோம்னா மடி தப்பு. படியை தொட்டாச்சுன்னா மறுபடியும் குளிச்சுட்டு தான் கோவில்ல போகணும். படியை தொட்டா அதுதான் அந்த காலத்துல பஞ்சகச்சம் கட்டுறது, கோபினம் கட்டிக்கிறது, படியை தாண்டி போறது, படியை மிதிக்க கூடாது, படியில உட்கார கூடாதுன்னு ஏன் பெரியவாள்லாம் சொன்னா, அந்த மூதேவி நம்ம வந்து டைரக்டா போய் கட்டி பிடிச்சி அவளோட சரண்டர் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி படிக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே சமயத்துல படியில போய் உறவாடியில அதுலயே போய் தொட்டு இருந்தா உருப்படி ஆகாது. அந்த படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 3 பொருள் உண்டு தமிழ்ல. அளக்கட்டுக்கு ஒரு படி, குழந்தைகளை நன்னா படி, எதுவும் தானியங்கள் அளக்கட்டுக்க படி அப்படின்னு. இப்ப எல்லாம் கிலோ கணக்குல வந்துருக்கு, லிட்டர் கணக்குல வந்துருக்கு. அந்த காலத்துல படிங்கிறதுக்கு படின்னு ஒரு சொல்லுக்கு 3 பொருள் வச்சிருந்தா. படிப்படியா உயர்ந்து வரணும். அதுபடி படியை தாண்டின உடனே நமஸ்காரம் பண்றோம் கொடிமரத்தை பார்த்து. முதல்ல இந்த நமஸ்காரங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது என்ன தெரியுமா? நமஸ்காரம்னா என்ன தெரியுமா?